தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவை மாவட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2வது நாளாக சுற்றுப்பயணம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் வாகன பிரச்சாரம். கம்யூனிஸ்ட் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டே செல்வதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி முகவரி இல்லாமல் இருப்பதாகவும் பேச்சு. அதிமுகவும் பாஜகவும் இணக்கமாக இல்லை என கூறுவதற்கு திருமாவளவன் யார் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. திமுகவில் தான் மிகப்பெரிய குழப்பம் உள்ளதெனவும் விமர்சனம். வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகையை அவமதித்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திடுக தமிழக அரசுக்கு சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். கடலூர் செம்மங்குப்பம் பள்ளி வேன் விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3ஆக அதிகரிப்பு. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 10ஆம் வகுப்பு மாணவர் செழியன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சோகம். பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பேர் உயிரிழந்த சோகம். 11ஆம் வகுப்பு படித்து வந்த சாருமதி என்ற மகளையும் 10ஆம் வகுப்பு பயின்று வந்த செழியன் என்ற மகனையும் இழந்து மீளா துயரத்திற்கு சென்ற குடும்பத்தினர். கடலூர் அருகே ரயில் விபத்தில் உயிரிழந்த மாணவர்களின் உடல்களுக்கு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் மாலை அணிவித்து அஞ்சலி. மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் அஞ்சலிக்கு பிறகு உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. ரயில் விபத்தில் உயிரிழந்த மாணவர்களின் உடல்கள் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டது. மாணவர்களின் உடலை பார்த்து உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் கதறி அழுத சோகம். கடலூர் ரயில் விபத்து சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவிடம் ரயில்வே அதிகாரிகள் விசாரணை. கடலூர் இருப்பு பாதை காவல் நிலையத்தில் வைத்து கிடுக்குப்பிடி கேள்வி. கடலூர் ரயில் விபத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்களை மீட்க சென்ற அண்ணாதுரை என்பவர் மின்சாரம் பாய்ந்து படுகாயம். கடலூரில் சிகிச்சை பெற்று வந்த அண்ணாதுரை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுமதி. கேட் கீப்பரின் அலட்சியத்தாலேயே பள்ளி வேன் விபத்தில் சிக்கியதாக நேரில் பார்த்தவர் அதிர்ச்சி தகவல். ரயில்வே கேட்டை முறையாக மூடாததே விபத்துக்கு காரணம் என்றும் குற்றச்சாட்டு. தூங்கினால கேட் போட விட்டுட்டார். கேட் போட விட்டதுனால ட்ரெயினில் எந்த வித ஆரணும் வரல, எந்த வித இன்டிமேஷனும் வராமல் வந்ததுனால கேட் போடல அப்படின்னு வண்டி வந்தது. அந்த வண்டி வந்தப்போ அந்த சேம் அந்த ட்ரெயினை வந்து அடித்து ஒரு 50 மீட்டர் கிட்ட எடுத்துகிட்டு போயிடுச்சுனா. கடலூர் அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். பலியானோர் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்தோருக்கு 1 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் நிவாரணம், படுகாயமடைந்தோருக்கு 2.5 லட்சமும், காயமடைந்தோருக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் ரயில்வே சார்பில் அறிவிப்பு.
சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை. பள்ளி மாணவர்கள், அரசு மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்கள் அவதி. பணி நிரந்தரம் கோரி போராட்டத்திற்கு புறப்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பகுதி நேர ஆசிரியர்கள் கோரிக்கையை திமுக நிறைவேற்றும் என்று படித்த துண்டு சீட்டு தொலைந்துவிட்டதா எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கேள்வி. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஜூலை 18 திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டம். முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் நாளை பொது வேலை நிறுத்தம். தமிழ்நாட்டில் ஆட்டோக்கள், டாக்ஸிகள் இயக்கப்படாது என பல்வேறு தொழிற்சங்கங்கள் அறிவிப்பு. பொதுவேலை நிறுத்த போராட்டத்தில் அதிமுக தொழிற்சங்கம் பங்கேற்காது. அதிமுக தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் அறிவிப்பு. போய் ஆர்டர் வாங்கினாங்களோ ஒழிய ஓராண்டு காலமாக அதை தள்ளி போட்டு ஏதோ பேரளவுக்கு ஒரு உயர்வை கொடுத்து முடிச்சிருக்காங்களே. இந்த தொழிலாளர் நலனுக்காக இந்த தொழிற்சங்கங்கள் போராடி இருந்தால் நிச்சயமாக நாங்களும் நாளை கலந்திருப்போம். இவங்க ஒட்டுமொத்தமா ஒரு அரசியல் பண்றதுக்காக மத்திய அரசு எதுக்குறதுனால எங்க மாநிலத்தில் உள்ள தொழிலாளருக்கு எந்த நலனும் இதுல இல்லைன்றதுனால நாங்க இந்த வேலை நிறுத்தம். நாளைய பொது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் சம்பளம் பிடித்தம் செய்யப்படும். அரசு ஊழியர்களுக்கு தலைமை செயலாளர் முருகானந்தம் எச்சரிக்கை. வல்லக்கோட்டை முருகன் கோயில் குடமுழுக்கு விழாவில் தனது உரிமை மறுக்கப்பட்டதாக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. ஒரு அதிகாரி தவறு செய்ததற்காக ஒட்டுமொத்த அரசையும் குறை கூற முடியாது எனவும் விளக்கம். இன்னைக்கு ஓவர் நைட்ல தீர்க்க முடியாது. அவர் அதிகாரியே செய்யணும்னு நினைக்கிறாங்க. நாங்க மக்களோட மக்களா நின்று பார்த்துட்டு வந்தோம். அதிகாரிகள் இன்னும் கொஞ்சம் தங்களை அதிகாரிகள் நினைச்சுக்கணும். அதிகாரிகளா இருக்கணும். பிரச்சனை அதுதான். அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்துவிட்டதாகவும் அதிமுகவிற்கு ஓனர் அமித்ஷா எனவும் செல்வ பெருந்தகை விமர்சனம். 2026 சட்டமன்ற தேர்தலில் 10 தொகுதிகளில் கூட அதிமுக கூட்டணி வெற்றி பெறாது எனவும் ஆரூடம். அதுக்கு பிறகு அமித்ஷா என்ன சொல்றாரு, நாங்கள் பார்லிமெண்டரி போர்டு வில் டிசைட் ஹூஸ் த சீஃப் மினிஸ்டர்ன்றாங்க. எச் ராஜா சொல்றாரு, எல்லோரும் சொல்றாங்க. அப்படின்னா அந்த கட்சிக்கு ஓனர் யாருன்ற கேள்வி எழுது. இப்போ அமித்ஷா தான் அந்த கட்சிக்கு ஓனர். அமித்ஷா தான் வழிகாட்டுகிறார். தமிழ்நாட்டு மக்களும் அதிமுக தோழர்களும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். தங்களை பொறுத்தவரை அமித்ஷா சொல்வதுதான் கட்டளை. மணப்பாறையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. நிலைப்பாடு திரு மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் தான் திமுகவிற்கு எதிராக திமுக என்கிற தீய சக்தி ஆட்சியை, மக்கள் விரும்பாத அந்த ஆட்சியை ஒரு அணி திரட்டுகின்ற பணியில் ஈடுபட்டு அதில் வெற்றிகரமாக அதை நிறைவேற்றி வருகிறார். அவருடைய கருத்து தான் கூட்டணியைச் சேர்ந்த எல்லோருடைய கருத்தாக பிரதிபலிக்கும். பெரியார் வழியில் படிப்படியாக சாதி மத அடையாளங்களை அழித்து எறியும் பணியை செயல்படுத்தி வருகிறது திராவிட மாடல் ஆட்சி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த பிறகு விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. பெரியார் வழியில் படிப்படியாக சாதி மத அடையாளங்களை துடைத்தெறியும் நடவடிக்கைகளில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஈடுபட்டு உறுதியாக நின்று செயல்பட்டு வருகிறார். பாமக நிறுவனர் ராமதாஸ் மீது களங்கம் கற்பிக்கும் வகையில் செயல்பட்டதாக கூறி அன்புமணிக்கு எதிராக கண்டன தீர்மானம். பாமகவுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவோரை தேவைப்பட்டால் தற்காலிக நீக்கம் செய்யலாம் எனவும் தீர்மானம் நிறைவேற்றம். சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணிகளை தொடங்கிவிட்டதாக ராமதாஸ் தலைமையிலான பாமக செயற்குழுவில் தகவல். கூட்டணி அமைத்தே தேர்தலை எதிர்கொள்வோம் எனவும் தீர்மானம்.
விழுப்புரம் தைலாபுரத்தில் ராமதாஸ் இல்லம் முன் அன்புமணி ஆதரவாளர்கள் தீக்குளிக்க முயற்சி. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. மருத்துவர் ஐயாவும் சின்ன இணையனுங்க, அதுக்காக நாங்க வந்து உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கிறோங்க. இவ்வளவு மன வருத்தத்தை ஏற்படுத்துது. இவ்வளவு பேர் இங்க வரீங்களே, ஏன் ஒரு ஐயா சின்ன ஐயா 2 பேரும் ஒன்னா சொந்தம் வரும் சொல்ல முடியுமா உங்களால? ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? ஒரு நாங்க எல்லாம் அடிமட்ட சொந்தம், யாரும் வந்து எந்த பதிலும் கிடையாது. எந்த மாவட்டத்துல இருந்து வரீங்க? ஐயா திருவாரூர் மாவட்டம் வந்தவாசி கீழ்கோட்டத்துல இருந்து வரேங்க ஐயா. வந்தவாசி. பாமக செயற்குழு கூட்டத்தில் ராமதாசுடன் மேடையில் அமர்ந்திருந்த மூத்த மகள் ஸ்ரீகாந்தி. சௌமியாவுக்கு ஒரு நீதி, ஸ்ரீகாந்திக்கு ஒரு நீதியா என அன்புமணி ஆதரவாளர்கள் கொந்தளிப்பு. வன்னியர் இட ஒதுக்கீடு விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து விழுப்புரத்தில் வரும் 20ஆம் தேதி பாமக போராட்டம். அன்புமணி தலைமையில் போராட்டம் நடைபெறும் என நிர்வாக குழு கூட்டத்தில் தீர்மானம். நிதித்துறை சிறப்பு செயலாளர் அருண் சுந்தர் தயாள் உரிமையில் பேசுவதாக ஊழியர்கள் புகார். புகாரளிக்க தலைமை செயலகத்தில் நிதித்துறை ஊழியர்கள் கூடியதால் பரபரப்பு. போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணாவிற்கு நிபந்தனை ஜாமீன். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகம் முழுவதும் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக ஓபிஎஸ் அறிவிப்பு. விரைவில் முழு விவரம் வெளியிடப்படும் எனவும் விளக்கம். அவர்தான் கேட்கணும். உங்களோட சுற்றுப்பயணம் வாய்ப்பு கூடிய விரைவில் அறிவிப்பு வரும். எலெக்ஷனுக்கு 8 மாதம் இருக்கு. நீண்ட தூரம் நடக்கணும். பார்த்துக்கலாம். பெரம்பலூர் மாவட்டம் தேனூர் கருப்பசாமி கோயில் திருவிழாவில் அச்சு முறிந்து சாய்ந்த தேர். அருகில் இருந்த மற்றொரு தேர் மீது சாய்ந்து நின்றதால் பெரும் சேதம் தவிர்ப்பு. தஞ்சாவூர் அருகே காரும் மினி லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்து. சுற்றுலா சென்ற 4 பேர் உயிரிழப்பு, 3 பேர் படுகாயம். புதுச்சேரி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் 2 மாணவர்கள் உடல் நசுங்கி உயிரிழந்த சோகம். தந்தை கண்முன்னே நிகழ்ந்த கோர விபத்து. அரக்கோணம் ரயில் நிலையம் அருகே உயரழுத்த மின்கம்பி அறுந்து சேதம். சென்னை நோக்கி செல்லும் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டதால் பயணிகள் அவதி. தமிழக அரசை கண்டித்து வேலூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த அதிமுகவினருக்கு காவல்துறையினர் அனுமதி மறுப்பு. தடையை மீறி போராட முயன்ற அதிமுகவினரை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி வேனில் ஏற்றியதால் வாக்குவாதம். அஜித்குமார் கொலை வழக்கில் தொடர்புடைய பேராசிரியை நிகிதா மீண்டும் விடுப்பில் சென்றார். நேற்று வழக்கம் போல் கல்லூரிக்கு வந்த நிலையில் மீண்டும் விடுப்பில் சென்று விட்டதாக தகவல். பீகாரில் அரசு வேலைகளில் பெண்களுக்கு 35% இடஒதுக்கீடு. பாட்னாவில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு.
புனேவில் 3வது மாடி ஜன்னலில் அந்தரத்தில் தொங்கிய குழந்தை மீட்பு. தாய் வீட்டில் இல்லாத நிலையில் அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். மஞ்சுவல் பாய்ஸ் திரைப்பட தயாரிப்பில் நடந்த பண மோசடி புகாரில் பிரபல நடிகர் சௌபின் சாகிர் உட்பட 3 கைது. லாபத்தில் 40% தருவதாக கூறி 7 கோடி ரூபாய் மோசடி என குற்றச்சாட்டு. பிரிக்ஸ் மாநாட்டை தொடர்ந்து தலைநகர் பிரசிலியா சென்ற பிரதமர் மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு. இசைக்கு ஏற்ப நடனமாடியும் ஆன்மீக பாடல்களை பாடியும் உற்சாகம். வங்கதேசத்தில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 35% வரி விதிப்பு. பல்வேறு நாடுகளுக்கும் அடுத்தடுத்து வரி விதிப்புகளை அறிவித்து வருகிறார் அதிபர் டிரம்ப். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரிப்பு. 1 கிராம் 9,060 ரூபாய்க்கும் 1 சவரன் 72,480 ரூபாய்க்கும் விற்பனை.